ஆர்டெமிஸ் 2 திட்டத்தின் கீழ் 4 விண்வெளி வீரர்களை சுமந்து கொண்டு ஓரியான் விண்கலம் நிலவை நோக்கி வெற்றிகரமாக புறப்பட்டு சென்றிருக்கிறது. 10 நாட்கள் நீடிக்கும் இந்த பயணத்தின் போது விண்வெளி வீரர்கள் என்ன சாப்பிடுவார்கள் என்பது பற்றிய சுவாரஸ்ய தகவல்கள் வெளியாகியுள்ளன. பூமியிலிருந்து சுமார் 3,85,000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நிலவுக்கு முதலில் அப்பல்லோ விண்கலத்தை 1969லேயே அனுப்பி மனிதர்களை நடக்க வைத்து சாதனை படைத்தது அமெரிக்கா. மொத்தம் 6 விண்வெளி பயணங்களில் 24 பேர் நிலவுக்கு சென்று வந்திருக்கின்றனர். இவர்களுள் 12 பேர் நிலவில் தரையிறங்கி நடந்திருக்கிறார்கள். நாசாவின் கடைசி நிலவு பயணம் 1972இல் முடிந்தது. அதன் பிறகு அமெரிக்கா மட்டுமில்லாமல் வேறு எந்த நாடும் நிலவுக்கு மனிதர்களை அனுப்பவில்லை. இந்த நிலையில்தான் சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு நாசாவின் ஆர்டெமிஸ் 2 திட்டத்தின் கீழ் ஓரியான் விண்கலம் 4 விண்வெளி வீரர்களுடன் நிலவை நோக்கிய பயணத்தை வெற்றிகரமாக தொடங்கியது. புளோரிடாவில் உள்ள நாசாவின் கெனடி விண்வெளி மையத்தில் இருந்து ஓரியான் விண்ணில் ஏவப்பட்டது. இந்த பயணத்தில் மனிதர்கள் இதுவரை செல்லாத மிக நீண்ட தூரத்திற்கு செல்ல உள்ளனர். விண்வெளி வீரர்களுக்கு 10 நாட்கள் பயணத்திற்கு தேவையான உணவுகள் விண்கலத்தில் வைக்கப்பட்டுள்ளன. மொத்தம் 189 வகையான உணவுகள் மெனுவில் இடம்பெற்றுள்ளன. காஃபி, கிரீன் டீ, மேங்கோ பீச் ஸ்மூத்தி, சாக்லேட் பிரேக்ஃபாஸ்ட் ட்ரிங்க், வெனிலா பிரேக்ஃபாஸ்ட் ட்ரிங்க், பைனாப்பிள் ட்ரிங்க் உள்ளிட்ட 10 வகையான பானங்கள் உள்ளன. இதேபோல் பிரதான உணவாக கோதுமை ரொட்டி, மாம்பழ சாலட், பாதாம், முந்திரி, பார்பிக்யூ செய்யப்பட்ட மாட்டிறைச்சி, நெஞ்சுக்கறி, ஸ்பைசி கிரீன் பீன்ஸ், மேக்ரோனி அண்ட் சீஸ், பீனட் பட்டர், கார சாஸ், காரமான மஸ்டர்ட் சாஸ், ஸ்ட்ராபெரி ஜாம், தேன் ஆகியவையும் விண்கலத்தில் வைக்கப்பட்டுள்ளன. விண்வெளி வீரர்களுள் ஒருவர் கனடாவைச் சேர்ந்தவர் என்பதால் அவருக்கென பிரத்யேகமாக 5 கெனடிய உணவு வகைகளும் சேர்க்கப்பட்டுள்ளன. இவை தவிர பிஸ்கட்டுகள், சாக்லேட்டுகள், கேக்குகள், பாதாம் மிட்டாய்கள் போன்றவையும் உள்ளதாக நாசா தெரிவித்துள்ளது. அடுத்ததாக விண்வெளியில் வீரர்கள் இயற்கை உபாதைகளை எப்படி கழிப்பார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக விண்வெளியில் ஈர்ப்பு விசை இருக்காது என்பதால் வீரர்கள் மலம், சிறுநீர் கழிக்க வசதியாக பிரத்யேக கழிவு மேலாண்மை அமைப்பு ஒன்று விண்கலனில் நிறுவப்பட்டுள்ளது. இது மலம் மற்றும் சிறுநீர் இரண்டிற்கும் ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் ஆண்களுக்கென தனித்தனியே டிசைன் செய்யப்பட்டுள்ளது. கழிவுகளை வெளியேற்ற காற்று உறிஞ்சும் விசை பயன்படுத்தப்படுகிறது. கழிப்பறையை வீரர்கள் பயன்படுத்தும் போது நகராமல் இருக்கும் வகையில் அத்துடன் வலுவாக பிணைத்துக் கொள்ள சாதனங்களும் உள்ளன. விண்கலனில் உள்ள இந்த பிரத்யேக கழிவறையை பயன்படுத்த ஏற்கனவே வீரர்களுக்கு தனி பயிற்சி வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. வீட்டோட மாப்பிள்ளை தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.